வணக்கம் நண்பா. ஸோ இந்த PKL சீசன் 11 முடிஞ்ச உடனே ஒரு சில PKL டீம்ஸ் அவங்க கோச்சை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டீம்ஸ் யாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரிலீஸ் பண்ணது அவங்க டீமுக்கு நல்லதா இல்லையா எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். அண்ட் அது கூடவே PKLோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஃபெண்டர் இப்போதைக்கு PKL இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. ஸோ யார் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு யுவா கபடி சீரீஸ்ல நம்ம தமிழ்நாடு டீம்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை தமிழன்ஸ், பழனி டஸ்கர்ஸ், கற்பகம் ரைடர்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ் பாய்ஸ் வந்து கபடி ஆக்ஷன்ல இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபேன் கோட் ஆப்ல நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா PKLோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கவர் பிளேயர் ரவிக்குமார் தான் இப்போதைக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ PKL சீசன் 2ல இருந்து PKL சீசன் 11 வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ஸோ இதுக்கு முன்னாடி டபங் டெல்லி டீமுக்காக, குஜராத் டீமுக்காக அண்ட் கடைசியாக PKL சீசன் 11ல ஜெய்ப்பூர் டீம் வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்கார். இதை தாண்டியும் ஒரு சில டீம்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருக்கார். ஸோ ஒரு நல்ல கவர் பிளேயர். ஓகேங்களா, இது கரெக்டான நேரம். அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டான நேரமாக நான் பார்க்குறேன். ஏன்னா பெருசாக ஃபார்ம் அவுட்ல இல்லாம ஆக்ஷன்ல யாரும் எடுக்காம அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. கடைசியா ஜெய்ப்பூர் டீம்ல இருந்திருக்கார். அதன் பிறகுதான் அவர் வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுல் சௌத்ரி மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயர் PKL சீசன் 9ல ஜெய்ப்பூர் டீம்ல இருக்கும்போது ஜெய்ப்பூர் டீம் டைட்டில் அடிச்ச பிறகு அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா பயங்கரமான ஃபேர்வெல்லா ராகுல் சௌத்ரிக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா, அண்ட் அங்க அனௌன்ஸ் பண்ணாம மறுபடியும் ஒரு சீசன் பிளே பண்ணி சும்மா இருந்து அண்ட் மறுபடியும் ஆக்ஷன்ல பேர் கொடுத்து யாருமே எடுக்காம அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயருக்கு அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரிட்டையர்மெண்ட் என்ன பொறுத்தளவு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்ன பொறுத்தளவு ஒரு PKL சீசன் 9 முடிஞ்ச பிறகு அந்த டைட்டில் அடிச்சதோட அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான ஃபேர்வெல் வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் அடுத்ததான் இந்த PKL சீசன் 11 முடிஞ்ச உடனே ஒரு சில டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் கோச்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது குஜராத் டீம். ஸோ குஜராத் டீமை பொறுத்தளவு ராம்மகர் சிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல மூவ்மார் தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா, அஃப்கோர்ஸ் ராம்மகர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சீசன் பாட்னா டீமுக்கு டைட்டில் அடிச்சு கொடுத்துருக்கார். சாம்பியன் கோச், அக்ரெசிவ் கோச், பர்தீப் நர்வாலை கொண்டு வந்திருக்கார், சியானே கொண்டு வந்திருக்கார். எல்லாமே ஓகே தான். யங்ஸ்டர்ஸை பிலீவ் பண்ணுவார். எல்லாமே ஓகே தான். பட் கடைசி ஒரு சில சீசன்ஸாக அவரோட டீம்ஸ் வந்து ப்ராப்பராக செட் பண்ண மாட்டுக்கிறார். ஓகேங்களா, ஒரு ஆக்ஷன்ல உங்க டீமை நீங்க ப்ராப்பரா செட் பண்ணாதான் உங்க டீம் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, சோ அந்த டீம் வந்து ப்ராப்பரா செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன பொறுத்தளவு அவரை ரிலீஸ் பண்ணது நல்ல ஒரு முடிவு மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. குஜராத் டீமை தொடர்ந்து பாட்னா டீமும் அவங்களோட ஹெட் கோச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி பேட் மூவ் பை பாட்னா டீம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா 2 சீசனாக தான் அவர் வந்து இருந்திருக்காரு. கடைசி சீசன் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. இந்த சீசன் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவரை ரிலீஸ் பண்ணணும்? முக்கியமாக இந்த சீசன் சச்சின் தெண்டுல்கர் கிடையாது, சுதாகருக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல. தேவாங் கயான் அப்படிங்கிற மாதிரி 2 ரைடர்ஸை வச்சு இந்த டீமை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. அன்கித் லாஸ்ட் சீசன் எந்த மாதிரி இருந்தார், பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் அவரோட கேம்ல தெரிஞ்சிச்சு. சுபம் ஷிண்டே கொஞ்சம் மெச்சூர்டா ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு தீபக் கவர் பொசிஷன்ல இருந்து ரைடிங்லயும் போய் உங்களுக்கு சூப்பர் ஹைட்ஸும் எடுக்கிறாரு. கவர் பொசிஷன்ல இருந்து நல்ல கவர்ல டேக்கிள் பாயிண்ட்ஸும் எடுக்கிறார். பயங்கரமான டீமை செட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர், அந்த மாதிரியான ஒரு கோச், இந்த ஒரு டீமை இதெல்லாம் ஒரு டீம் அப்படின்னு நினைக்கும் போது இதுதான்டா டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்த ஒரு கோச்சை நீங்க ரிலீஸ் பண்ணது வெரி வெரி பேட் மூவ் பை பாட்னா டீம். என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோவில் தான் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.